அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பனானா ஸ்மூதி. ஸ்மூதிக்கான இன்கிரீடியன்ஸ் பார்ப்போம் வாங்க. அதுக்கு மெயின் நம்மளோட ஹீரோ பனானா. நான் 2 பனானாஸ் நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் ஆஃப் மில்க், அப்புறம் ஹாஃப் பவுல் சுகர் எடுத்திருக்கேன். தென் கொஞ்சமா பூஸ்ட், கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ் அண்ட் ஃபைனலி ஹனி. நான் இன்கிரீடியன்ஸை வச்சு டேஸ்டியான ஸ்மூதி எப்படி பண்ணணும்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பனானாவை ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பிளெண்டர்ல. அப்புறம் a cup of milk, அப்புறம் half a bowl of sugar, கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ், அப்புறம் கொஞ்சமா ஹனி. ஓகே, நம்ம இந்த லிட்டை மூடிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் blend பண்ணிக்கலாம். நம்ம ஸ்மூதி நல்லா பிளெண்ட் ஆகி ரெடியா இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு சர்விங் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த ஹெர்ஷி சிரப்பை வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். சிரப் ஆட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்மூதியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் வாங்க. எடுத்து வச்சோம்னா அந்த பூஸ்டை கொஞ்சம் மேல தூவிக்கலாம். அது பார்க்கவும் நல்லா இருக்கும், சுவைக்கவும் ரொம்ப நல்லா இருக்கும். இது நம்ம டேஸ்டியான ஸ்மூதி 2 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு இது காமனா தெரிஞ்ச விஷயம். ஒரு பனானாவை நம்ம ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்டா அது 50 மினிட்ஸ்க்கான ஒர்க் அவுட்டுக்கு எனர்ஜி கொடுக்குங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்மூதியை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்ல எடுத்துக்கினா நம்மளுக்கு வெயிட் லாஸ் கூட உதவியா இருக்கும். எவ்வளவு பேருக்கு தெரியும்? இப்பல இருந்தே வெயிட் லாஸ் பண்ண எல்லா ஜனரும் இது மாதிரி பண்ணி ஸ்மூதியை குடிச்சா ரொம்ப ஈஸியா இருக்கும். இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்கினா வெயிட் லாஸ் சீக்கிரமா ஆகலாம்.